மீண்டும் சர்ச்சையில் ரேகா நாயர். தொடரும் பிரபலங்களின் குற்ற நிகழ்வுகள். தொடர்ந்து பலிகேடாகும் பொதுமக்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. பிரபல நடிகர் ரேகா நாயர் கார் மோதி சாலையோட ஓரமா படுத்துட்டு இருந்த மஞ்சன் அப்படின்ற ஒரு நபர் உயிரிழந்து இருக்காரு. இத பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த ரேகா நாயர் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு ரம்யா கிருஷ்ணன் நடிப்புல வெளியான வம்சம் அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில நடிகையா அறிமுகமானவங்க தான் ரேகா நாயர். தொடர்ந்து விஜய் டிவி சீரியல்ல ஆண்டாள் அழகர், பகல் நிலவு, நாம் இருவர் நமக்கிருவர் உள்ளிட்ட சீரியல்கள்லயும், சன் டிவியோட பைரவி, பூவே உனக்காக உள்ளிட்ட சீரியல்லையும் இவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சின்ன திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலும் இவங்க நடிச்சிருக்காங்க. 2022 வருஷம் பார்த்திபன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இரவின் நிழல் படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரேகா நாயர் அவர்களுக்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ல நடிகைகள் குறித்து சர்ச்சையா கருத்துக்களை சொல்லிட்டு வர நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் ஒரு முறை ரேகா நாயரை பத்தி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இதனால கோபமான ரேகா நாயர் பைல்வான் ரங்கநாதனை ஒரு பீச்ல பார்க்கும்போது அவரை கண்டபடி திட்டிருப்பாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த வீடியோக்கு பிறகுதான் ரேகா நாயர் அப்படின்றவங்க யாருன்றது பெரும்பாலானோருக்கு தெரிய வந்துச்சு. ரேகா நாயர் யாரு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இன்சிடென்ட்குள்ள போலாம். ரேகா நாயர் அவர்களோட கார் மோதி ரோட்ல ஓரமா படுத்துட்டு இருந்த ஒரு நபர் இறந்து போய் இருக்காரு. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரு மஞ்சள். இவரு ஜஃபர்கான் பேட்டையில இருக்க அண்ணா சத்யா நகர் பகுதியை சேர்ந்தவர். இவரு நேத்து நைட்டு ஜஃபர்கான் பேட்டையில சாலையில ஓரமா படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பகுதியில வேகமா வந்த ஒரு காரு சாலையில படுத்துட்டு இருந்த மஞ்சன் மேல ஏறி இறங்கியிருக்கு. கார் ஏறிய ஸ்பீட்ல மஞ்சன் ரொம்பவே அலறி சவுண்ட் எழுப்பியிருக்காரு. அந்த சத்தத்தை கூட கேட்காம அந்த காரு நிக்காமே போயிருக்கு. மஞ்சனோட அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க விரைந்து வந்து மஞ்சனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா அங்க அவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே மஞ்சன் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மஞ்சனோட உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்காக ராயப்பேட்டையில இருக்க மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விபத்து தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கிய கிண்டி போக்குவரத்து போலீசார் விபத்து நடந்த இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால இருக்க காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மஞ்சனை ஏத்திட்டு நிக்காம போன அந்த காரோட நம்பர் பிளேட் கிடைச்சிருக்கு. அந்த காரோட நம்பர் பிளேட்ல இருக்க கார் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு, இந்த கார் ரேகா நாயரோட கார் அப்படின்றதும், அந்த சம்பவம் நடந்த போது ரேகா நாயரோட டிரைவரான பாண்டி அப்படின்றவர் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் ரேகா நாயரோட டிரைவர் பாண்டிய கைது செஞ்சிருக்காங்க கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார். இப்போ பாண்டி கிட்ட இத பத்தின விசாரணை நடந்துட்டு வருது. இந்த விபத்து அப்போ காருக்குள்ள ரேகா நாயர் இருந்தாரா இல்ல டிரைவர் மட்டும்தான் இருந்தாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நமக்கு இந்த விசாரணைக்கு பிறகுதான் பதில்லாம் தெரியும். சோ நம்ம இந்த சம்பவத்தோட உண்மையான முழு விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.